முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 84. டிசம்பர் 20, 1988. ஆண்டவரா, நான் தான். ஓ இறைவா. குறிப்பு: இயேசு மிகுந்த ஆவலோடும் அன்போடும் நான் தான் என்று பதிலளித்தார். வசுலா, என் சிலுவையை அரவணைத்துக்கொள், அதை என்னோடு பகிர்ந்து கொள். என் சிலுவை என் ஆளுகைக்குள் உன்னை வழிநடத்தும். என் புனித இதயத்தில் தங்கியிரு, அதன் உள்ளாழங்களுக்குள் தவழ்ந்து செல். அங்கே நீ சமாதானத்தை கண்டடைவாய். என் குழந்தாய், என்னை கைவிட்டு விட்டவர்களும் உலக செல்வங்களால் மட்டும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களுமாகிய உன் சகோதரர்களுக்காக ஜெபி. என் சிலுவைக்கு பயப்படுகிற இழக்கப்படும் ஆன்மாக்களுக்காக ஜெபி. என் குழந்தாய், என் திருச்சபை ஒன்றுபட்டு ஒன்றாயிருக்கும்படி அதற்காக ஜெபி. ஆண்டவராகிய நானே இந்த ஒன்றிப்பை ஆசிக்கிறேன் என்பதை ஒவ்வொரு குருவும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடமிருந்து பிரிவு எதுவும் வராது, அது என் எதிரியிடம் இருந்தே வருகிறது. என் அரசு ஒன்றாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவரா, நான் தான். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்து கொண்டிருக்கிற உம் வெளிப்படுத்துதலில் ஒரு சில பக்கங்களை வாசித்த சில கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் குருக்கள் ஒன்றிப்பை பற்றி ஒத்துக்கொள்ளவில்லை. இது பாப்பரசரோடு ஒன்றிப்பதை பற்றியது என்பதை அவர்கள் வாசித்தவுடன் இது அவர்களுக்கு ஒவ்வாததாகி விடுகிறது. இந்த வெளிப்பாடு பசாசுக்குரியது என்று அவர்கள் சொல்கிறார்கள். கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த வெளிப்பாட்டை நல்ல மனதுடன் வாசித்த பிறகு ஒரு கத்தோலிக்க கோவிலுக்கு சென்றார். அவருடைய ஆன்ம குரு இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் இந்த வெளிப்பாடு சாத்தானிடமிருந்து வருகிறது என்று அவர் தீர்ப்பிட்டார். அதன் பின் அவர் அந்த பெண்மணியை சபையிலிருந்து விலக்கிவிட்டார். ஆனால் பல கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பொதுநிலையினர் மனதாயிருக்கிறார்கள். ஏனெனில் உன் வெளிப்பாட்டை வாசிக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நீர் அதை விரும்புகிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் குருக்கள் கோபவெறி கொள்கிறார்களே. என் குழந்தாய், எனக்கு இதெல்லாம் தெரியாதா? என் எண்ணங்கள் அவர்களுடைய எண்ணங்கள் அல்ல, என் வழிகள் அவர்களுடைய வழிகள் அல்ல. அவர்கள் தங்கள் பாவங்களை என் மீது சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனியும் எதையும் தெளிவாக காண்பதில்லை. ஒன்றிப்பு மேலிருந்து வரும். ஏனெனில் இப்போது உள்ளபடி நீங்கள் மொத்தமாக பிளவுபட்டிருக்கிறீர்கள். என் தெய்வீக சாயலின்படி நீங்கள் வாழவில்லை. நீங்கள் என் சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை. உங்கள் பிரிவு கெடுத்து கொண்டிருக்கிறது, அது பரவிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பிரிவு எப்போதும் நிலைத்திருக்கும். நான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத வரையில் அது வெற்றி கொள்ளப்படாது. அன்பு உங்கள் மத்தியில் இல்லாதிருக்கும் போது உங்களால் ஒன்றிக்க முடியும் என்று நீங்கள் எப்படி நம்ப முடியும்? உங்களில் பலர் அசைக்க முடியாதவர்களாகவும் இரும்பு தடிகளைப் போல் இறுக்கமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்கள் எல்லோரையும் வளைப்பேன், நான் உங்களை ஒன்றிப்பேன். அன்புக்குரியவர்களே, நான் இந்த வனாந்தரத்தை ஒரு ஏரியாகவும் இந்த வறண்ட நிலத்தை ஒரு நீரோடையாகவும் மாற்றுவேன். அதன்பின் நான் உங்கள் அனைவரையும் இந்த புதிய பூமியில் வைப்பேன். என் அரசு மோட்சத்தில் உள்ளபடியே பூமியின் மீதும் இருக்கும். என் அரசு வரும். ஓ, இந்த புதிய யுகத்திற்காக நான் இப்போது எவ்வளவு ஏங்குகிறேன்! என் பரிசுத்த பெயரின் கீழ் முழு ஒன்றிப்பில் நீங்கள் எல்லோரும் வாழ்வீர்கள். ஜீவியத்தின் உன்னத ஆதாரமாக இருக்கும் நான் உங்கள் அனைவரையும் ஒரே பரிசுத்த மக்களினமான மறுபிறப்படைய செய்வேன். மேலிருந்து என் தெய்வீக சாயல் உங்கள் மீது ஒரு கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கும். பரிசுத்தர்களிலெல்லாம் அதிபரிசுத்தராகிய நான் மீண்டும் உங்களை ஸ்தாபித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வேதாகமங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஞானம் காத்திருக்காது. அது நிலத்தை உழுகிற ஒருவனைப் போலும் விதை விதைக்கிறவனைப் போலும் என் மக்களை பண்படுத்தும். அது பூமியின் வறட்சியை வயல்வெளிகளாக பண்படுத்தும். நான் அதை உழுது
அதன் வயல்களை சமாதானம் மற்றும் அன்பின் வயல்களாக மாற்றுவேன். நான் இவ்வுலகின் ஒளியாயிருக்கிறேன். நீங்கள் இருளில் மூடப்பட்டிருப்பதை நாம் காணும் போதெல்லாம் எப்போதும் உங்கள் மீது இறங்கி வருவேன். ஆண்டவரே, கேட்க மறுப்பவர்களும் நீர் உம்மை இப்படி என் வழியாக வெளிப்படுத்த முடியும் என்று நம்பாதவர்களுமாகிய சில தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். இயேசுவாகிய நீர் எங்களுக்கு எல்லா உண்மையையும் கொண்டு வந்து விட்டீர் என்றும் தங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் இந்த வேலைகள் எல்லாம் போலியானவை என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிதா என் பெயரால் அனுப்பவிருக்கும் தேற்றுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்பித்து நான் உங்களுக்கு சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் என்று நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் எந்த ஒரு புது விசுவாச கொள்கையையும் உங்களுக்கு தரவில்லை. நான் உண்மையை பற்றி மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வழிதவறி போனவர்களை மீண்டும் நிறை உண்மையை நோக்கி அழைத்து வருகிறேன். ஆண்டவராகிய நான் நினைவுபடுத்துதல்களை கொண்டு உங்களை எப்போதும் தூண்டிக்கொண்டே இருப்பேன். தேற்றுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் என் வார்த்தையை நினைவுபடுத்துபவராக எப்போதும் உங்கள் நடுவே இருப்பார். ஆகவே என் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசும்போது அதிசயப்படாதீர்கள். இந்த நினைவுபடுத்துதல்கள் உங்களை மனம் திரும்பி என் வழிகளை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படி என் வரப்பிரசாதத்தால் தரப்படுகின்றன. மலரே, வா, என்னை நீ காணும்போது என்னை நோக்கி புன்னகை செய். ஆண்டவரே, உம் திருப்பெயர் வாழ்த்தப்படுவதாக. உமது போதனைகளுக்காக உமக்கு நன்றி. குழந்தாய், ஞானம் உனக்கு போதிக்கும். நாங்கள் நாம் என்றென்றும் நித்தியமாகவும். டிசம்பர் 21, 1988. ஆண்டவரே, சிலர் உம் செய்தியிலுள்ள உமது அன்பை தவறாக புரிந்து கொண்டு அதை உணர்ச்சி பூர்வமான அன்புடன் ஒப்பிடும்போது அது உம்மை அநேகமாக துயரப்படுத்தி இருக்க வேண்டும். சில முறையீடுகளை சில குறிப்பிட்ட மனிதர்களிடமிருந்து ஓரிரண்டு முறையீடுகளை கேட்டிருந்தேன். ஆண்டவரா, நான் தான் இந்த யுகத்தில் என் அன்பு மதிக்கப்படவில்லை, புரிந்து கொள்ளப்படவும் இல்லை. நான் என் குழந்தைகளை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறேன் என்பதை நீ அறிவாய். குறிப்பு: இயேசு என்னை நோக்கி திரும்பி என்னை எதிர்கொண்டபடியே இதை சொன்னார். நான் பித்தாகும் அளவுக்கு அவர்களை நேசிக்கிறேன். ஆனால் உன் யுகத்தின் பாவங்கள் எவ்வளவு கடுமையானவையாகவும் மிக பெரியதானவையாகவும் இருக்கின்றன என்றால் அது இனியும் உன் இறைவனாகி என்னை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்காக நான் செலுத்தியுள்ள பிணைத் தொகையை அவர்கள் மறந்து விட்டார்களா? நான் அவமானப்படுத்தப்பட்டேன், வதைக்கப்பட்டேன், வாதிக்கப்பட்டேன், மனமுவந்து அனைத்திலும் அதிக வேதனையான மரணத்தை அனுபவித்தேன். இவையெல்லாம் அன்பினால் செய்தேன். அப்படி இருக்க கோடிக்கணக்கான தடவைகள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லாதிருக்க என்னால் எப்படி முடியும்? அதன் ஆழத்தையும் மேன்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள செய்யும்படி உங்கள் இருதயத்தில் என் வார்த்தைகள் ஊடுருவும் வரைக்கும் என் எண்ணத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்போதும் கூட நான் தாராளமான முறையில் என் திருப்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க தயாராக இருக்கிறேன். ஓ படைப்பே, எவ்வளவு அதிகமான துன்பத்தை நீ எனக்கு தருகிறாய்! உன் மீது எனக்குள்ள அன்பு அளவற்றது. முயற்சி செய்து இந்த அன்பை நீ புரிந்து கொள். டிசம்பர் 24, 1988. கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள். இயேசுவா, அன்புக்குரியவளே, நான் தான். இன்று உமது பிறப்புக்கு முன்தினம். அன்புக்குரியவரே, பரிசுத்தர்களில் அதிபரிசுத்தரே, ஆண்டவரே, நான் மிக மிக அதிகமாக அக்களிக்கிறேன். நம் ஆண்டவர் போற்றப்படுவாராக. ஓ இறைவா, உம் பரிசுத்தனத்தில் என்னை கரைத்து விடும். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என எனக்கு காட்டும். நித்தியமானவரே, என்னை சுத்திகரித்து உம் மாசற்ற தனத்தில் என்னை கரைத்து விடும்.
அன்புக்குரியவரே, உம் குழந்தைகளாகிய எங்களை அர்ச்சித்து ஒரே தேவ நற்கருணை பேழையை சூழ்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டும் போற்றி ஸ்துதித்துக் கொண்டும் இருக்கும் ஒரே கிடைக்குள் எங்கள் அனைவரையும் ஒன்று தருளும். உண்மையை எங்களுக்கு காட்டும்படி எங்கள் அனைவர் மீதும் உமது உண்மையின் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர அனுமதி தருளும். இந்த இருளில் உமது ஒளி எங்கள் வழிகாட்டியாக இருக்க செய்யும். உண்மையில் எங்களை வழிநடத்தி நீர் மீண்டும் வரும் வரையிலும் ஒரே ஆயரின் கீழ் எங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வாரும். ஆண்டவரே, வாரும். அன்புக்குரிய ஆன்மாவே, நான் ஒரே கிடைக்குள் உங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுவேன். என் சொந்த கரங்கள் உங்கள் வேலியாகவும் என் புனித இதயம் உங்கள் இல்லமாகவும் இருக்கும். அன்பு அன்பாகவே திரும்பி வரும். ஆம், என் அன்புக்குரியவர்களே, என் மறு வருகைக்காக ஜெபியுங்கள். நான் அன்பாய் இருக்கிறேன். நான் வாழ்வின் உன்னத ஆதாரமாக இருக்கிறேன். ஆகவே உங்கள் மீட்பராகிய என்னிடம் வாருங்கள், வாருங்கள். சரி ஆண்டவரே. டிசம்பர் 26, 1988. இயேசுவே, யாரும் உம்மிடம் நேரடியாகவே ஆசீர்வாதங்களை கேட்க முடியும் என்பதை நான் இன்று முழுமையாக புரிந்து கொண்டேன். அதாவது, என்னை ஆசீர்வதிக்கும்படி உம்மிடம் என்னால் கேட்க முடியும். எங்களுக்காக அல்ல, மாறாக மற்றவர்களுக்காக தான் உம்மிடம் ஆசீர்வாதங்களை கேட்க முடியும் என்று நான் நினைத்தேன். நீ பரிதாபமானவள் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் வசுலா. நான் கோடிக்கணக்கான தடவைகள் உன்னை ஆசிர்வதித்திருக்கிறேன். நீ கவனித்ததில்லையா? ஒருபோதும் என்னிடம் கேட்டதில்லை என்ற போதும் நான் உன்னை ஆசிர்வதித்தேன். குழந்தாய், உன் அறியாமை இடைவிடாமல் என்னை குழப்புகிறது. உன் உதவியற்ற நிலை இன்னும் அதிக ஆவலோடு உன்னிடம் விரைந்து வந்து என் இதயத்திடம் நான் உன்னை இழுத்துக்கொள்ளச் செய்கிறது. நான் குழந்தைகளை அன்பு செய்கிறேன். நான் உன் எஜமானராகவும் உன்னை வழிநடத்துபவராகவும் நிலைத்திருக்கும்படி என்னை சுதந்திரமாக விடு. என் அதிகாரத்தை முழுமையாக சார்ந்திரு. ஏனெனில் அப்படி செய்வதன் மூலம் நீ அப்போது என் கரங்களில் உன்னையே முழுமையாக கையளித்து அதன் மூலம் என் சித்தத்தை செய்கிறாய். டிசம்பர் 27, 1988. இயேசுவா, நான் தான். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் அன்பு மட்டுமே. என் செய்தியை பரப்புவதன் மூலம் என்னை மகிமைப்படுத்து. வசுலா, கூட்டங்களில் என் அன்பை காட்டு. அடுத்து நிகழ இருப்பதை காண என் தோளுக்கு மேல் ஏறிட்டு பார்க்காதே. குறிப்பு: அடுத்த கூட்டத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இன்றைய நாள் உனக்கு என்ன தருகிறது என்பதை மட்டும் பார். ஆண்டவரே, திட்டமிடுவது தவறா? நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கவலைப்படாதே, என்னை நம்பு. உன்னில் என் உயிர் மூச்சை ஊத நீ எனக்கு இடம் தருவதன் மூலம் என் வேலையை செய்ய சுதந்திரமானவனாக நான் உணர்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். உன்னிடமுள்ள அனைத்தும் என்னிடமிருந்தே வருகிறது என்பதையும், இது என் வேலையே இன்றி உன் வேலை அல்ல என்பதையும் நீ ஒரு நாள் முழுமையாக புரிந்து கொள்வாய் என்று நான் விரும்புகிறேன். என்னால் அன்றி கண்ணிமைக்க கூட உன்னால் இயலாது. ஆகவே உன்னை என்னிடம் விட்டுவிடு. உன் கற்பனை உன்னை ஏமாற்ற விடாதே. நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ விழுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். வேறு எதையும் இன்றி என்னை மட்டும் நேசிப்பாயாக. உன்னிடம் இருப்பதையும் நான் உனக்கு தருகிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். மக்களின் புரணிக்கு செவி கொடுக்காதே. என்னை சார்ந்திரு. ஏனெனில் இது என் வேலை. கற்பனை எப்போதும் உன்னை தவறாக வழிநடத்துகிறது. காரியங்கள் தாங்களாகவே நிகழ்கிறபடியே நிகழட்டும். நான் செயல்படும் விதம் இதுதான். காரியங்களை, நிகழ்வுகளை பிடித்து தள்ளாதே. உந்தி தள்ளுவதன் மூலம் நீ என்னையும் வெளியே தள்ளுகிறாய். ஆகவே ஒன்றுமில்லாமையாகவே தங்கியிரு. அப்படியே நிலைத்திரு. எல்லாம் என்னிடமிருந்தே வரட்டும். ஆண்டவரே, இறை ஏவுதலுக்கும் என் கற்பனைக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை நான் எப்படி அறிய முடியும்? அது கடினமானது. அன்புக்குரியவளே, இதை நான் உனக்கு சொல்கிறேன். நீ எடுத்து வைக்க விரும்புகிற ஒவ்வொரு அடியிலும்
முதலில் என்னிடம் வா, வந்து என் ஆலோசனையை கேள். ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபி. ஒவ்வொரு அடி என்று நான் சொல்லும்போது நீ தொடங்க விரும்புகிற எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுகிறேன். இந்த ஒவ்வொரு முறையும் நீ முதலில் என்னிடம் வா, நான் உன்னை வழிநடத்துவேன். நீயாகவே ஒருபோதும் எந்த திட்டமும் வகுக்காதே. வசுலா, பகுத்தறிவுக்காக ஜெபி. அவசரப்படாதே. நீ பிறப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பாகவே நான் என் திட்டங்களை வகுத்து விட்டேன். மகளே, உலகத்திற்கு என் செய்தியை அறிவிக்கவும் அதை பரப்பவும் நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆனாலும் அவர்களை நீ நம்ப வைக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை என்பதை நினைவில் வை. கேட்க செவியுள்ளவர்கள் கேட்கட்டும். ஆகவே மலரே, என் எல்லா போதனைகளையும் நினைவில் வைத்திரு. நாங்கள் நாம். ஆம் என் ஆண்டவரே. டிசம்பர் 28, 1988 ஜெப குழுவிற்கான செய்தி. நானே ஆண்டவர். என் மலர்களே, சமாதானத்தில் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய நான் சமாதானமாக இருக்கிறேன். என் அன்புக்குரிய படைப்பே, நான் உன்னை எவ்வளவாக அன்பு செய்கிறேன். நீ எனக்கு விலையேற பெற்றதாக இருக்கிறாய். மலர்கள் என்று நான் பெயரிட்டுள்ள நீங்கள் வளருங்கள், என் தெய்வீக ஒளியில் வளருங்கள். இன்னும் என் ஒளியை காணாதிருக்கும் உங்கள் சகோதரர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபியுங்கள். மலர்களே, உங்களுக்கு நீர் பாய்ச்ச நான் எண்ணுகிறேன். ஆம், என் சிற்றாறு ஒரு ஆறாக மாறும். என் ஆறு சமாதானம் மற்றும் அன்பின் பெரும் கடலாக பெருகும். என் ஒளியை எல்லா இடங்களிலும் அனுப்புவேன் என்றும், அனைத்து எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு தந்தை வழி சொத்தாக இறைவாக்கைப் போல நான் என் போதகத்தை பொழிவேன் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பு: சீராக் 24ஆம் அதிகாரம், இறைவார்த்தை 33. நான் உங்களை தேற்றுகிறவராகவும் அனைவரிலும் அதிகமாக உங்களை நேசிப்பவருமாக இருக்கிறேன். மலர்களே, நீங்கள் இருளின் காலம் ஒன்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இந்த இருள் துன்பங்களையும் பேரிடர்களையும் வறட்சியையும் மட்டுமே கொண்டு வருகிறது. இக்காலங்களில் பலர் தெய்வீகத்தை பற்றிய உணர்வை இழந்து தங்கள் விருப்பப்படி வாழ்வார்கள் என்றும், தீமையிலிருந்து நன்மையை பிரித்தறிய முடியாதவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மலர்களே, ஓர் ஆன்மா உலக ஆதாயத்தை கொண்டு தன்னை நிரப்பி உலகம் தனக்கு தருவதோடு தன்னை இணைத்து கொள்ளும் போது அது இருளால் தான் நிரப்பப்பட தன்னை அனுமதித்து விட்டது. இவ்வாறு பரிசுத்த தனத்திற்கு இடமில்லாமல் செய்துவிட்டது. அதில் என் ஆவி வளர இடமில்லை, உண்மைக்கு இடமில்லை, என் ஒளிக்கு இடமில்லை. அது இருளில் வாழ்கிறது. அதனால்தான் இந்த இளம் தலைமுறையில் பெரும் பகுதியிடம் ஆன்மா குறைவுபடுகிறது. அது என் வார்த்தையை கேட்கவும் என்னை கடவுளாக ஒப்புக்கொள்ளவும் மறுக்கிறது. அவர்கள் தங்களை இழிவுபடுத்துகிற ஆசாவாசங்களின் பின்னால் ஓடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தெய்வீக உண்மையை கைவிட்டு விட்டார்கள். உலகத்தன்மையான நோக்கங்களை பின்பற்றுகிறார்கள். என் மலர்களை, உங்களில் ஒருவனே கூட இந்த இருளில் நடப்பதையும் களையாத ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதையும் கண்டு உங்களில் எவ்வளவு அதிகமானோர் துன்பப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய நான் அவர்களுடைய கதவுக்கு வெளியே இருக்கிறேன். அவர்கள் என் குரலை கேட்கும் வரை அவர்களுடைய கதவை தட்டியபடி நான் அங்கேயே எப்போதும் இருப்பேன். கதவை தட்டுவதில் நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். நான் ஒருபோதும் அவர்களை கைவிடவே மாட்டேன். ஒரு நித்திய அன்பால், எவ்வளவோ அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற இந்த அன்பால் நான் உங்கள் அனைவரையும் அன்பு செய்வேன். உங்கள் எல்லா பிரச்சனைகளோடும் என்னிடம் வந்து அவற்றை என்னிடம் கொடுத்துவிட்டு ஓய்விடுங்கள். வந்து என் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களை தேற்றுகிறவர். நான் உங்களுக்கு என் சமாதானத்தை தந்து உங்களை தேற்றுவேன். உங்கள் கனிவுமிக்க மீட்பரிடம் வாருங்கள்.
நான் உங்கள் காயங்களை குணமாக்குவேன். என்னிடம் மன்றாடுவதிலும் என்னிடம் ஜெபிப்பதிலும் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நான் உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆசிர்வதிக்கிறேன். பிற்பாடு நம் பரிசுத்த அன்னை, குழந்தைகளே, இயேசுவை நெருங்கி வாருங்கள். அவர் தம் சிலுவையில் இருந்து உங்கள் அனைவரையும் அழைக்கிறார். இயேசு உங்களை அன்பு செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலம் அவரை மகிழ்வியுங்கள். ஏனெனில் திருச்சட்டம் முழுவதும் ஒரே ஒரு கட்டளையில் சுருக்கப்பட்டுள்ளது: உன்னை போல் உன் அயலானை அன்பு செய். குறிப்பு: கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14. அவருடைய இதயத்தில் சமாதானத்தையும் அன்பையும் கண்டடையுங்கள். அவருடைய சமாதானத்தையும் அன்பையும் எடுத்து அதை உங்கள் மத்தியில் பரப்புங்கள். அவருடைய தெய்வீக அன்பை கொண்டு உலகம் முழுவதும் நனையுங்கள். என் திருமகன் உங்களுக்கு தருகிற இந்த மகிழ்ச்சியை கொண்டு உங்கள் ஆன்மாவை நிரப்புங்கள். சிறியவர்களே, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் இறைவனோடு உரையாடுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோடு இடையறாத தொடர்பில் இருங்கள். பக்தி ஆர்வத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் அவரை வந்தடையட்டும். அன்போடு ஜெபியுங்கள். அவர் உங்கள் ஜெபங்களை உணரச் செய்யுங்கள். ஓ குழந்தைகளே, நான் எவ்வளவாக உங்களை நேசிக்கிறேன். நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படும் போது நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் உங்கள் இல்லங்களுக்குள் நுழையும் போது நான் உங்களோடு இருப்பேன். நாங்கள் எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறோம், என்றென்றும் அப்படியே இருப்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நாம் தமது ஜெப கூட்டத்தில் கலாத்தியர் 5 மற்றும் 6ஆம் அதிகாரங்களை வாசிக்கும்படி ஆண்டவர் என்னிடம் கேட்டார். நானும் அவற்றை வாசிப்பேன். முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.